அனைவருக்கும் வணக்கம். நான் தான் முதல்ல தமிழ்ல பேச போறேன்னு நினைச்சேன். அவர் முன்னாடி தமிழ்ல பேசிட்டாரு. அதனால கொஞ்சம் பயம் இல்லாம நான் பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்து. ஏன்னா எல்லாருக்கும் ஒன்னா சிந்திக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த அருமையான அஸ்வத்ரா இதெல்லாம் நான் கையில வாங்கி பார்த்த உடனே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க, அது வந்து உயிர்காற்று அப்படின்னு. இப்ப நம்ம ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். O3 அப்படிங்கிறது தான் ஓசோன். O2 அப்படின்னா ஆக்சிஜன். ஒன்றும் பயப்படாதீங்க, வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எங்களுக்கு இந்த மாதிரி நடத்தினா தான் உண்டு, வேற வழி இல்லை. நான் வகுப்புல உட்காந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை சாய்ஸ் கொடுத்து போயிடுறாங்க படிக்க. அந்த O3 சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இந்த மார்கழி மாதத்துல இவங்க வெளியிடுறாங்க. அதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையின்படி மார்கழி மாதத்துல தான் ஓசோன் காற்று தமிழ்நாட்டு நோக்கி சுழன்றுவதுன்னு ஒரு நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்குது. அதனால வாசல்ல உட்கார்ந்து கோலம் போடுறாங்க பெண்கள். அபார்ட்மெண்ட் வந்த பிறகு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 8வது படியிலிருந்து கோலப்படி எறிய முடியுமா? நடக்காது. கோலம் போடுறதையான ஒரு அம்மாட்ட கேட்டேன், அதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்குது அந்த அம்மா சீரியலை பத்தி சொல்லி. அதனால இது வேற காலமா இருக்குது. கோலம் போடுறதுக்கு வெளியில வர்றாங்கன்னா அந்த ஓசோன் காற்று அவங்க மேல படணும்னு நம்முடைய முன்னோர்கள் யோசிச்சுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மற்ற நாட்கள்ல காட்டிலும் இந்த நாட்கள்ல என்ன செய்யறோம்னா, இந்த கோயிலுக்கு போறப்ப சட்டையெல்லாம் கழுத்து போட்டு சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டு ஓபன் பாடியா நம்ம சொல்ற மாதிரி ஃபேர் பாடி அப்படிமோ அத அப்படியே போய் அந்த காற்றை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அத அந்த உயிர்காற்று மாதிரியாக இதெல்லாம் சொன்னாங்க. 24 மணி நேரமும் அந்த உயிர்காற்றை வெளியிடக்கூடிய மரம் அதுதான் இதனுடைய பேர் அஸ்வத்ரான்னு சொன்னாங்க. கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. காரணம் என்னன்னா, அடிக்கடி சொல்லுவான் வாசிப்பது சுவாசிப்பதை போல அப்படின்னு. இன்னைக்குதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதை வாசிச்சாலே சுவாசிச்சத பெருமை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கைதட்டணுமே பாருங்க. இப்ப எல்லா இடத்துலயும் பஞ்சு டைலாக் வேண்டும். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, இந்த கைதட்டுறதோ மற்றதோ எனக்கு வேணுங்கிறதுலாம் இல்ல. ஓரளவுக்கு வாங்கிக்கிறீங்களான்னு பாக்கட்டான். நாங்க இந்த மேடைகளுக்கு வர்ற போது ஒண்ணு பார்ப்போம். எப்படின்னா, அரங்கம் சரியா அமைஞ்சிருக்கா, இங்க அமைஞ்சிருக்குது, எல்லாருக்கும் கேக்குதா முக்கியமா. ஏன்னா ஒரு கூட்டத்துல நான் பின்னாடி கேக்குதான்னு கேட்டேன். அங்க இருந்து ஒருத்தர் கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. ஒன்னும் கேட்கல, ஒவ்வொரு பேசு அப்படின்னாரு. அதுக்குள்ள முன்னாடி உட்கார்ந்து 2 பேரும் அங்க கேட்கலன்னு அங்க போயிட்டாங்க. அப்படியே அவங்க கேட்கவே வரலையே நமக்கு தெரியுது. இன்னும் கூட என்னன்னா, ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கிறது ரொம்ப பாராட்டி சொல்லணும். ஏன்னா அதுவும் நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ஒரு தடவை எவ்வளவோ பேசுறேன் கேட்கல. அப்புறம் அவர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு, எல்லாம் சரியா இருக்கு, ஸ்பீக்கர் லூஸ் அப்படின்னாரு. 2 அர்த்தம் அந்த பாக்ஸ். இன்னொன்னு அது என்கிட்ட வந்து ஏன் சொன்னாரு, நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். 2 நல்லா இருக்கணும் பாருங்க. இந்த உயிர் காற்றுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கையில் எடுத்துட்டு அழகா சுவாசிப்பதும் வாசிப்பதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக இந்த இதழை கொண்டு வந்துக்கிறாங்க. நான் அதை முழுவதும் படிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா, அதனுடைய அமைப்பு அழகு முறை கையில வச்சிருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் வாங்கி பிரிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு அந்த வாரம் முடிஞ்சிடும். நம்ம அந்த புத்தகம் வெளியிடுறப்ப நான் அடிக்கடி பார்ப்பேன். அவர் எழுதுறது காட்டிலும் கஷ்டம் அது பிரிச்சு வெளியிடுறதுக்கு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தது, அழகா இருந்தது, அருமையான படங்கள். எல்லா செய்திகளும் சில விஷயத்த நாம கேட்கலாம்னு நினைப்போம் பாருங்க, அது அதுல இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி பாத்தீங்களா, அது அதுல இருக்குது. அதே மாதிரி பெண்களை மையப்படுத்தி அழகான விஷயங்கள், பழைய கதாபாத்திரங்கள் எல்லாம் எடுத்து, கைகை யாரு சுருக்கமா ஒரு இடத்துல, காந்தாரி யாரு 100 பிள்ளைய பெற்றவ கண்ணை கட்டிட்டு ஏன் உட்கார்ந்துக்கிறார். அது போற போக்குல ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சுருக்கமா சொல்றாங்க. ஏன்னா இன்றைக்கு தலைமுறையில அறிவுரையெல்லாம் கேட்க தயாரா இருக்கு. ஒரு நாள் கல்லூரியில் ஒரு வாத்தியார் வரல, பையங்க சந்தோஷம் தாங்காம எதிர்த்து குதிச்சு ஆடி ஃபேன்ல எல்லாம் தூங்கிட்டு இருந்தான். படார்னு பிரின்சிபல் உள்ள புகுந்து 1 மணி நேரம் அறிவுரை சொன்னார். எங்களுக்கு நீதான் எதிர்கால இந்திய வேண்டிய தூணு, இரும்பு, ஆஸ்பசா சீட்டு, சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல்லு, ஜல்லி மூட்டைனாரு. அப்படியே மலை மலையா கண்ணீர் விட்டாங்க. 1 வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல, ஒரு பையன் கூட சத்தம் போடல. நான் கேட்டேன், எல்லாரும் திருந்திட்டீங்களா? இல்ல, சத்தம் போட்டா இருந்தாலும் வந்துருவான் பழையபடி, அறிவுரை சொல்ல வந்துருவா. பாத்தீங்களா? அப்ப அறிவுரை சொல்ல வந்தா பிடிக்கல. ஆனா அறிவுரை எப்படி சொல்ல சொல்றாங்கன்னா, ஏன் திருக்குறள் இன்னைக்கு நிக்குதுன்னா 2 அடிக்கிறாங்க. ஒருத்தர் இப்ப கூட சமீபத்தில் ஒரு பத்திரிகை நான் படிச்சேன். ஒரு கணவர் சொல்றாரு, என் மனைவி திருக்குறள் மாதிரி, எப்படி 2 அடியில நீ திருப்பிடுவா அப்படின்னு சொல்லி. திருக்குறள் பிறகு 2 அடி அதானா இருக்கட்டும், அது வேணா
இதுல சொல்ல வர விஷயங்கள் தான் சுருக்கமா சொல்லணும். புராணம் இருக்கணும், பழமையை மறக்காம இருக்கணும். சுற்றுலா எப்பவும் சந்தோஷமான ஒண்ணு. இமயமலை பற்றிய அந்த மானசரோவர் பற்றிய ஒரு கட்டுரை இருக்குது. அதை பார்க்கிற போது ஒரு குளிர்ச்சியும் படிக்கிற போது ஒரு குளிர்ச்சி ஏற்படுது. நம்முடைய உடம்புல எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றோம் இல்லையா? நான் திரும்ப அந்த மார்கழி மாசம் கூட வர பாருங்க, இந்த கோலம் போடுறப்ப நீங்க நல்லா பாருங்களேன், போட்டுட்டு அந்த சாணங்களா போட்டு மொழிகை அதுக்கு மேல வந்து சாண உருண்டை வச்சு அதுல பூசணி பூ வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க பெண்கள். பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் நின்று அந்த அழகை ரசிக்கிறது ஒரு சந்தோஷம். நம்ம செஞ்ச வேலை எவ்வளவு அழகா இருக்கு. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தரகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அந்த பாட்டு கேட்கணும். இன்னைக்கு என்ன 8வது நாள் நினைக்கிறேன், சரியா தான் இருக்கும் அந்த பாட்டு. அப்ப இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த அழகை ரசிச்ச உடனே சில பெண்களுக்கு ஒரு விபரீத ஆசை வரும். எப்படி தெரியுமா? இதை நம்ம கணவனையும் கூப்பிட்டு காமிச்சிருந்தேன் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு உடனே அவர் ஓடி வந்து அந்த குளத்துல குதிச்சு என்ன என்ன போய் பட்டு போ. எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்ல வந்தா இப்படியா? அவன் ஏன் ஒடியாருன்னா செயின் அதுத்தாங்க வாங்கி ஒடியாருக்கான். ஏன்னா இது சில நேரங்கள் அப்படி ஆகி போகுது. இவையெல்லாம் இருக்கட்டும். நல்ல விஷயங்களை பார்க்கிற போது நமக்கு ஏற்படுற சந்தோஷம் என்ன? இந்த அழகான இதுல சொல்லப்படுகிற செய்திகள், பெண்களுக்கு தந்திருக்கிற முக்கியத்துவம், அறிஞர்களுடைய நல்ல கருத்துக்கள், பயண செய்திகள், கேள்விகள், இவையெல்லாம் நம்மளால கேட்க முடியாது நினைக்கிறோமா? அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கிறோமா? அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவை எல்லாத்தையும் பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதனுடைய பயணம் வெற்றி பயணமாக தொடரும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் எல்லா வகையான செய்திகள் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் புத்தாண்டு வரும், இதெல்லாம் கிறிஸ்துமஸ் வரும், இதெல்லாம் திருவாதிரை வரும், இதெல்லாம் வைகுண்ட ஏகாதசி வரும். எல்லா நாளும் வரக்கூடிய ஒரு மாதமாக, எல்லா மதத்தினருக்குமான ஒரு மாதமாக இருக்குது. அதுல வெளியிடப்பட்டிருக்கு. இது மிகச் சிறப்பாக வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். My wonderful audience, a very good afternoon to all of you. By the time I was getting ready to come to this event, I came out of my shower and my wife stretched out a magazine called Ashworth and she said, somebody passed it on to you, have a look at it before you make it to the event. I said, it's already too late. So what I'm going to say is not an appraisal of the magazine, because all I saw was a robust, stylish, polished cover with a good outlook, so that it communicated to me so that the content is going to be good. So it's not an appraisal. Just because it's a launch, I wish the editorial, the creative, sales, marketing and the other supportive teams all the well-being, so that the well-being magazine comes out well. I wish you all the very best and a very Merry Christmas to all of you. Have a great, peaceful and prosperous New Year too. Thank you. பத்திரிகை நியூஸ் பேப்பர் மற்றும் மை சிஸ்டர் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் டாக்டர் நேதி சுவாமிநாதன். தேங்க்யூ ஹரிகா, மை ஃபேவரட் நேம், மை கிராண்ட் டாட்டர்ஸ் நேம். தேங்க்ஸ். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா சொல்லுவார், பியூட்டி இஸ் ஸ்கின் டீப் but lack of enthusiasm wrinkles the soul. So நீங்க வந்து beauty plus for the soul. You have brought out a magazine, Kadamba magazine. It covers all the aspects. நான் இப்ப கார்ல வச்சேன், I saw from cover to cover. ரொம்ப அழகா இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது ஸ்ட்ரெஸ், காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. And we fail to take time for ourselves. நான் உதவும் பாருங்களுக்கு அப்போட டெத் டேக்கு சாப்பாடு போனேன். அப்போ உங்களுக்கு நோட்டீஸ் போர்டு எழுதிருந்தது. ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு போட்டோ போட்டு, நான் வாழணும்னு நினைச்சேன், வாழ ஆரம்பிச்சேன், படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சேன், காலேஜ் போகணும்னு நினைச்சேன், காலேஜும் போனேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன், குழந்தைய பெற்றுனேன், அவளுக்கு எல்லாம் வாழ்ந்தேன், குழந்தைகள் படிக்கணும்னு அவளுக்கு உழைச்சி வாழ்ந்தேன், இப்போ ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சிட்டேன், அதையும் பண்ணினேன், இப்போ சாக கிடக்குறேன், யோசிச்சு பார்த்தேன் எனக்காக நான் எப்போ வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாரும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, பட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றது? டைம் மேனேஜ்மெண்ட். எவ்ரிடே நமக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கி லைஃப் என்ஜாய் பண்ணணும். மேபி ரீடிங் நிஹாரிகாஸ் மேகசின் and keep time for ourselves and start living. நம்ம டியூட்டி இருக்கவே இருக்கு, பண்ணிட்டே இருக்கோம். நமக்குன்னு நம்ம கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். நான் இன்று எனக்காக வாழ்கிறேன், எல்லோருக்கும் கூட சேர்ந்து வாழ்கிறேன். And I hope everybody will buy the magazine. I hope it will be a big hit. And இந்த மாதிரி ஒரு அழகான கேதரிங் and இவ்வளவு பேரை கூப்பிடுறதுக்கு you found the right person, நிகில் முருகன். Hats off to him. Thank you for inviting me here. Thank you. எல்லோருக்கும் Merry Christmas and very bright, most prosperous New Year.
தேங்க்ஸ்.